அஸ்ட்ராலஜர் செல்லா பேசுறேன். இன்னைக்கு சனிக்கிழமையில பிறந்தவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாமா? சனிக்கிழமையில பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதீத சுறுசுறுப்பா இயங்குறவங்களா இருப்பாங்க. ஆனா சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சோம்பேறித்தனமான மனிதராகவும் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு விதமான மனிதரையுமே நீங்க வந்து சனிக்கிழமையில பிறந்தவங்கள பாக்கலாம். சோ சனிக்கிழமையில பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நேர்மை அதிகமா தன்னோட வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட வாழ்க்கையில சிறிது காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கடின உழைப்பு தொழிலுக்காக இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைக்காக செய்தவங்களா இருப்பாங்க. அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமையில பிறந்தவங்க வாழ்க்கையில நிறைய அனுபவ பாடங்களை தாண்டி தான் அதுக்கப்புறம் தன்னோட பிற்கால வாழ்க்கையில அதாவது ஒரு 40+ மேலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பே இவங்களுக்கு வரும். அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு நிறைய அவமானப்பட்டு பொறுமையா வாழ்க்கை பாடத்தை ஒன்னொன்னா லேர்ன் பண்ணிக்கிட்டே வர மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கும். இவங்க எந்த மாதிரியான எண் வந்து அதிகம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா 7 அப்படிங்கிற எண் வந்து ரொம்ப அதிகமா பயன்படுத்துவாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெக்கானிக் வேலை செய்யறது, அதுக்கப்புறம் டூல்ஸ் எல்லாம் வச்சு பிசினஸ் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன லெவல்ல பிசினஸ் வந்து ஆரம்பிச்சு பெரிய லெவலுக்கு பெரிய முதலாளியா வளர்ந்த அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இவங்க லைஃப்ல எப்பவுமே இருக்கும். இவங்களுக்கு தொழில் பண்றதுல ரொம்ப ரொம்ப விருப்பம் ஜாஸ்தியா இருக்கும். இவங்க எந்த இடத்துல வேலைக்கு போய் சேர்றாங்களோ அந்த வேலையவே பொறுமையா கத்துக்கிட்டு அதே வேலைய இவங்க ஒரு முதலாளியா எடுத்து பண்றதுக்கான அமைப்பு இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கும்ப ராசி அண்ட் மகர ராசி அண்ட் லக்னத்துல பிறந்தவங்களா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா இவங்க வீட்டுல கும்பராசி அண்ட் மகர ராசி அண்ட் லக்னம் இருப்பாங்க. இல்ல அப்படின்னா சிலர் வீட்டுல துலாம் ராசி கூட இருப்பாங்க. அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில தன்னோட பிற்பகுதியில கோடீஸ்வர யோகம் கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த சனிக்கிழமையில பிறந்தவங்களுக்கு இருக்கும். இவங்க வந்து எப்படி அப்படின்னா ஒரு காலத்துல 0ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே படிப்படியா வளர்ந்து அப்படியே திடீர்னு ஒரு வளர்ச்சியில அப்படியே கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிக உயரிய நிலைகளையும் எட்டினவங்க நிறைய பேரை பார்க்க முடியுது இந்த சனிக்கிழமையில பிறந்தவங்க. சோ சனிக்கிழமையில பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்க தோற்றத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனாலே பாத்தீங்க அப்படின்னா தன்னை விட வயதுல மூத்த தோற்றம் கொண்டவங்களால சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைமுடி சீக்கிரமா வந்து நரைச்சு போயிடுது. அதுக்கப்புறம் சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் அவங்க வயசை விட வந்து மத்தவங்க இவங்க வயசுல பெரியவங்க தானே, இவங்க வந்து யாரு உங்களோட அண்ணனா இவ்வளவு வயசு அதிகமா தெரியுறாங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு இவங்க ஆக்சுவலி வீட்டுல தம்பியா தான் இருப்பாங்க. ஆனா தோட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா முதுமையான தன்மையில இருக்கிறதுனால இவங்க வீட்டுல அண்ணனா இவங்க தான் ஃபர்ஸ்ட் குழந்தையா அப்படின்னு கேக்குற மாதிரியான ஒரு அமைப்பை இவங்களுக்கு அந்த சனி பகவான் வந்து அந்த தோற்றத்தை கொடுத்துருவாரு. சோ வயதுல மூத்த தோற்றம் தான் இவங்களுக்கு தெரியும். சோ அந்த மூத்த தோற்றமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40ஸ்க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எப்படின்னா நிறைய எல்லாம் தெரிஞ்சு நிறைய அனுபவப்பட்டவங்க வயசுல பெரியவங்க அப்படின்னு நிறைய பேர் இவங்களை மதிக்கத்தக்க அளவுக்கே அது கொண்டு வந்து விட்டுரும். சோ யங் ஏஜ்ல அது வந்து ஒரு எப்படின்னா ஒரு அவமானத்தை தேடி கொடுத்தாலும் அப்புறம் பிற்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த மூத்த தோற்றமே இவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அப்படிங்கறத காட்டி கொடுக்கும். அதுவே இவங்களுக்கு அதிர்ஷ்டமாவும் மாறிடும். சோ சனிக்கிழமையில பிறந்தவங்களுக்கான கேரக்டர்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும். சோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நிறைய அஸ்ட்ராலஜி வீடியோஸ் எல்லாம் வரப்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.